காஸ்மோவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்று சுபமுகூர்த்த நாள், வாஸ்து நாள். இன்றைய வாஸ்து நேரம் காலை 8:53 முதல் 9:30 வரை இருக்கு. நம்ம குழந்தைகள் படிப்பில் முன்னேறத்துக்கு எப்போவுமே வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஹயக்ரீவர், சரஸ்வதி, தட்சிணாமூர்த்தி. ஸ்கூலில் படிக்கிறவங்களா இருக்கட்டும், காலேஜில் படிக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை நம்ம படித்து புடிஞ்சு ஒரு வேலையில் இருந்தால் கூட நமக்கு நிறைய நாலேஜ் வரணும். ஏன்னா நம்ம இருக்கிறதே ஒரு நாலேஜ் வேர்ல்டில் இருக்கோம். அப்படின்னா இந்த தெய்வங்களை எப்போவுமே நம்ம பிடிச்சிக்கணும். ஹயக்ரீவருக்கு பார்த்தீங்கன்னா, ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாக்கிரசம் ஆதாரம் சர்வவித்யானாம் ஹயக்ரீவ முபாஸ்மகே அப்படிங்கிற ஸ்லோகத்தை சொல்றது விசேஷம். அடுத்து சரஸ்வதி பார்த்தீங்கன்னா, சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவதுமே சதா. அதுக்கு அடுத்து நம்ம தட்சிணாமூர்த்தி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ குரவே சர்வலோகானாம் விஷே பவரோகினாம் நிதியே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே நமஹ. இந்த ஸ்லோகங்களை சொல்லிட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில நிச்சயமாக பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். கல்வியில தடைகள் இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, அதை நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு தைரியத்தை நமக்கு கொடுக்கும். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்றைய மங்கள பராபவ வருஷம் சித்திரை மாதம் 10ஆம் நாள். இன்று அதிகாலை 3:38 வரை சஷ்டி திதி உள்ளது. அதன் பின்னர் சப்தமி திதி உள்ளது. இன்று அதிகாலை 3:02 வரை திருவாதிரை நட்சத்திரமும் அதன் பின்னர் புனர்பூச நட்சத்திரம் உள்ள நாள். இன்று அதிகாலை 5:59 வரை சித்த யோகமும் அதன் பின்னர் அமிர்த யோகமும் உள்ளது. இன்று அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரையும், மாலை அதாவது மதியம் 12:30 முதல் 1:30 வரை உள்ளது. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரையும், குளிகை நேரம் காலை 9 முதல் 10:30 வரையும், யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, 7.5 சனி நடந்துட்டு இருக்கு. அதனால மனசுல தேவையில்லாத சில கவலைகள்லாம் போகும். வீட்டில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. மாணவர்கள் சுறுசுறுப்பாக இருக்கணும். உத்தியோகத்தை பொறுத்தவரையில் எதிர்பாராத இடமாற்றம் அல்லது பணி மாற்றம் இல்லை இன்டர்னல் டிரான்ஸ்ஃபர் சேரும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா, ஃப்ரான்ச்சைசி சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோல்சேல் வியாபாரம் செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நரசிம்மர் வழிபாடு. சந்திர பகவானை உச்சமாக கொண்ட ரிஷபராசி என்பர்களே, அமைதியா இருந்து சாதிக்க வேண்டிய நாள். கடன் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். மாணவர்கள் ஏற்றம் இறக்கம் இருக்கும். வீட்டில் உள்ள பெரியவர்கள் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனமா இருக்கணும். வியாபாரிகளுக்கு லாபம் உண்டு. உத்தியோகம் தொழிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, நல்ல செய்திகள் வருகின்ற நாள். பாசிட்டிவா இருக்கணும். எனக்கு இந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு தைரியமா இருங்க. ஃபைனான்சியல் செக்டார், ஹெல்த் இன்சூரன்ஸ் செக்டார்ல வேலை செய்யறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். காதல் கைகூடும். மறுமணம் சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றம் உண்டு. டிரைவிங் செய்யும் பொழுது கொஞ்சம் கவனமா இருக்கணும். இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நாராயணர் வழிபாடு. சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசி என்பர்களே, சுறுசுறுப்பான நாள். பாசிட்டிவா இருப்பீங்க. அரசு சம்பந்தமான விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். கலைஞர்களுக்கு பணவரவு உண்டு. சினிமா சின்னத்திரை கலைஞர்களுக்கு நல்ல செய்திகள் சேரும். தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும். குழந்தை பாக்கியத்துக்காக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. பிஸ்னஸை பொறுத்தவரையில் கோல்டு சில்வர் பிஸ்னஸ் செய்கிறவர்கள், அடகு கடை வச்சிருக்கிறவங்களுக்கு லாபம் உண்டு. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. சிம்ம ராசி அன்பர்களே, அமைதியா இருந்து சாதிக்க வேண்டிய நாள். கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், விட்டு கொடுத்து போங்க.
காதலர்களுக்கிடையே சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. லா சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி, வர்மா போன்ற இயற்கை மருத்துவம் செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். என நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. கன்னி ராசி அன்பர்களே, உழைப்பால் உயர வேண்டிய நாள். மாணவர்கள் சுறுசுறுப்பா இருப்பீங்க. வேலை தேடுபவர் சிலருக்கு நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டிலே இருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. கடன் சம்பந்தமான விஷயங்களிலே இந்த நெருக்கடி குறையும். நண்பர்களால் நன்மைகள் கிடைக்கும். எலக்ட்ரீஷியன், பிளம்பர், கார்பெண்டர், டிரைவர், டெய்லரிங் வேலை செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள். என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. துலாம் ராசி என்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். மனசுல இருந்த பயம் குறையும். அரசு ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு அனுகூலமான நாள். சகோதர வழியிலே நன்மை உண்டு. கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும். பிரயாணங்கள், பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். வேலையில கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோட இருங்க. ஏன்னா நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, கேட்டை, அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். திடீர் செலவுகள் உண்டு. காரியங்களிலே சில தடைகள், தாமதங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நண்பர்களுடன் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் வரும். வியாபாரிகள் பணக்கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. உத்தியோகத்தில் நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருக்கிறது நல்லது. மாணவர்கள் படிப்பிலே கான்சன்ட்ரேஷனோட இருக்கிறது நல்லது. உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை. நீங்கள் தீய பலன்கள் குறைய, நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. தனுசு ராசி அன்பர்களே, முயற்சியால் முன்னேற வேண்டிய நாள். கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உத்தியோகத்திலே உயர்வு உண்டு. தொழில் வியாபாரத்திலே இருந்த சில பிரச்சனைகள் குறையும். ஃபுட் சம்பந்தமான பிசினஸ் பண்ணுபவர்கள், அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ், ஹார்ட்வேர் சம்பந்தமான பிசினஸ் பண்ணுபவர்களுக்கு லாபம் உண்டு. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. சனீஸ்வர பகவானை ராசிபதியாக கொண்ட மகர ராசி என்பர்களே, விரயங்கள் கூடும் நாள். தேவையில்லாத ஏதாவது எக்ஸ்பென்சஸ் வந்து சேரும். நண்பர்கள் விஷயத்தில் கவனம் தேவை. சிலருக்கு வாகன யோகம் உண்டு. ஆட்டோமொபைல், மொபைல் சம்பந்தமான பிசினஸ் பண்ணுபவர்களுக்கு லாபம் உண்டு. உத்தியோகத்திலே சில நெருக்கடிகள் வரும், சமாளிச்சிருவீங்க. காதல் கசக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. கும்பம் ராசி என்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். வீட்டில் உள்ளவங்களோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றி நல்ல சிந்தனை வரும். உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வேலையை பொறுத்தவரையில் பேங்க், இன்சூரன்ஸ், ஃபைனான்சியல் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள். மாணவர்கள் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பீங்க. நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மீன ராசி என்பர்களே, உயர்வான நாள். நல்ல தைரியமா இருப்பீங்க. பிரயாணங்கள் நல்லபடியாக நடக்கும். டிரான்ஸ்போர்ட், டிராவல்ஸ், டூர் சம்பந்தமான பிஸ்னஸ் செய்பவர்கள் லாபம் உங்களுக்கு கிடைக்கும். வேலையை பொறுத்தவரையில் ஐடி, பிபிஓ, கால் சென்டர், டெலிகாம் செக்டரில் வேலை செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள். தாயினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு. நன்றி, வணக்கம்.